நம்ம சென்னையில் இருக்க ஹோட்டல் தான் சரவண பவன். இங்கே தான் வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. இதுமாரி என்ன சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் பட்டாய உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் பார்ப்பேன். எனக்கு எங்கே வந்துருக்கேன்னா இங்கே தாய்லாந்து பட்டாயாவில் இருக்க சரவண பவன் தான் வந்துருக்கேன். இங்கே தான் உள்ளே தான் வந்து சாப்பிட போகிறேன். அட்மாஸ்பியரும் நல்லா தான் இருக்குது. இப்போ தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க கூட இருக்குது பட்டாயா தாய்லாண்டில். இது வந்து இருக்குன்னா இங்கே சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் பலர்லாம் இருக்குது. இங்கே தாய்லாண்டில் பட்டாயாவில் ஒரு இடத்துல இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுன்னு வந்துடுங்க சரவணா பவன். நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. டெக்கரேஷன் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா இங்கே பட்டாயாவில் இருக்க இந்த சரவண பவன் ஹோட்டல் வந்துருக்கேன். நியூலி ஓப்பன் பண்ணிருக்காங்க போல இருக்குது. இங்கே என்ன ஒரு அதிசயம்னா இந்த ஹோட்டலும் அதிகம்லாம் ஒன்றும் கிடையாது. பீர் வேணுமா ஒயின் வேணுமா விஸ்கி வேணுமான்னு கேட்டாங்க. அதிசயமாகிடுச்சுன்னா எந்த ஒரு தமிழ் ஹோட்டலையும் நான் அப்படி ஒன்றும் பார்த்ததில்லை. இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கேட்டுங்க ஆள் இன்னைக்கு சாயந்தரம் ஏறி வரணுங்க. திசாத்துக்கு ஒரு ஆள் எனக்கு தமிழ் பேசுறதுனா எப்படிலாம் நம்ம ஆளுங்க கொடுத்துருந்தேன். தோஸ் மாதர் வந்து இன்னைக்கு இது ரொம்ப சீப்பாக இருந்தது. நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதான் நியூவாக தான் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த தாய்லாந்து பட்டாயாவில் இருக்குது இந்த ஹோட்டல் சரவண பவன். சென்னையில் இருக்குது. நான் ஒரு மினிமீல்ஸ் சொல்லியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. Yeah. தட்டி கூட கேட்டு போடுங்க. இதுவோ ஒரு நிமிஷம் மேலே எடுத்துட்ருக்கேன். சரவண பவன் இருக்குது. நல்லா இருக்குது ஹோட்டலு. இப்போதான் வந்து இந்த மினிமல்ஸ் சொல்லுங்கள். ஒரு பொரியல், தயிர் சாதம், இந்த சாம்பார் சாதம், அது என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கொத்தமல்லி சாதம், கேசரி நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கேசரி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது. அருமையான டேஸ்ட்டு கேசரி, சூப்பராக இருக்குது. நம்ம சென்னையில் இருக்கிற இருக்கணும்னு தெரியல, நாங்கள் நல்லா இருக்குது. சாம்பார் சாதம் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம ஊரில் கூட இல்லை, இது கொஞ்சம் நல்லா வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து கொத்தமல்லி சாதம். எப்படி இது சாப்பிட்றாங்க, கொத்தமல்லி என்னன்னு தெரியல, பார்க்கலாம். கொத்தமல்லி சாதம் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அருமையான டேஸ்ட்டு. தயிர் சாதம் நல்லா முந்திரிலாம் நல்லா வறுத்து போட்டுருக்காங்க. பிக்கல் அந்த பொரியல் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு இது கைமா இட்லி சொல்லுவாங்க, வேறு லெவல் டேஸ்ட். நல்லா நெய்யெலாம் போட்டு சரவணம் பண்ணாங்க.
சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இது இங்கே ட்ரை பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா நல்லா இட்லி நல்லா ஸ்பைஸியாக போட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். கீமா இட்லியோட அந்த பட்டாணிலாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. கைமா இட்லியை வேறு லெவல் டேஸ்ட் சூப்பர். அதான் ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா கேஷ்யூ நட்லாம் போட்டுருக்காங்க அதில். இது வேறு லெவல் டேஸ்ட்டு. அது இந்த பட்டாணி வேறு லெவல் டேஸ்ட். இது அப்புறம் கீ ரோஸ்ட்